அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய கோல்ரிப் இருமல் மருந்து தொடர்பான பிரத்யேக தகவல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பிட்ட கோல்ரிப் இருமல் மருந்து தயாரிக்கும் ஆலை 6 மாத காலமாக பராமரிப்பின்றி இருந்திருக்கிறது என்கிற தகவல் 6 ஆண்டு காலமாக பராமரிப்பின்றி இருந்திருக்கிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நேரலில் செய்தியாளர் செல்வசூரியன். விவரங்களை பதிவு செய்யலாம். மத்திய பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் 20 குழந்தைகளின் உயிரை பறித்த அந்த கோல்ரிப் என்கிற அந்த இருமல் மருந்து தயாரித்த ஆலை 6 ஆண்டுகளாக பராமரிப்பு இல்லாமல் இயங்கி இருப்பதாக நமக்கு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. இந்த ஆலையில் அந்த கெமிக்கல்களை ப்ராசஸ் செய்யக்கூடிய இந்த யூனிட் என்பது திவ்யா சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்சி என்கிற சென்னையை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய அந்த நிறுவனம் செய்திருக்கிறது. அந்த நிறுவனத்தை நியூஸ் 18 சார்பாக நம்ம தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த ஆலையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் என்கிற அந்த அமைப்பு என்பது 1 மாதத்துக்கு ஒரு முறை அது பராமரிப்பு பணி செய்யப்பட வேண்டும். இருந்த போதும் 2019ஆம் ஆண்டு இந்த பிளான்ட் இந்த ஃபேக்டரியில் அமைச்சிருக்காங்க. இந்த ஸ்ரீசன் அந்த ஃபேக்டரியில் அமைச்சிருக்காங்க. அந்த 2019ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை அந்த பிளான்ட் என்பது அந்த அமைப்பு என்பது பராமரிப்பு இல்லாமலேயே இயங்கி வந்திருப்பதாக நமக்கு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. அந்த பிரத்யேக தகவல்களை நமக்கு திவ்யா சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்சி என்கிற அந்த சுத்திகரிப்பு அமைப்பை நிறுவிய அந்த நிறுவனம் என்பது அந்த தகவலை பிரத்யேகமாக நமக்கு சொல்லியிருக்கிறது. நேற்றைய தினம் பார்த்தோம் என்றால் 350க்கும் மேற்பட்ட விதிமுறைகளை மீறியதாக இந்த ஸ்ரீசன் நிறுவனத்தின் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் முறையான உட்கட்டமைப்பு வசதிகள் ஏதும் இல்லாமல் தூய்மையை பின்பற்றாமல் விதிமுறைகளை பின்பற்றாமல் மருந்து தயாரித்ததன் காரணமாக நேற்றைய தினம் தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் இந்த நிறுவனத்தின் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது 6 ஆண்டுகளாக அதன் உள்ள இயங்கக்கூடிய அந்த பாகங்கள் மற்றும் அந்த சுத்திகரிப்பு அமைப்பு என்பது பராமரிப்பு இல்லாமல் இயங்கி இருக்கக்கூடிய தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி செல்வசூரியன்.